தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உள் சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 2 கோடி உறுப்பினர் நிர்ணயித்திருக்கிறோம். தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் நிர்ணயித்திருக்கிறோம். அதற்கு ஒரு இலக்கு வைத்துக் கொண்டு நாங்கள் அந்த உறுப்பினர் சேர்க்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எங்களுக்கு டைம் தலைவர் கொடுத்திருக்கிறாரு. அது நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் அதை நீங்க உறுப்பினர் சேர்த்து கொண்டு இருக்கிறார்களோ அதுக்கு நாங்க ஒரு இலக்கு அவங்க கிட்ட அது சம்பந்தமாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட கலந்து ஆலோசித்திருக்கிறோம். அவங்க சில பேர் இவ்வளவு நாள் டைம் தேவை இந்த மாதிரி. அதனால தலைவர் அவர்கள் எவ்வளவு அவங்களால எப்படி முடியுதோ அதுபடி சேருங்கன்றது. ஆனா எங்களுடைய இலக்கு 2 கோடி உறுப்பினர் என்பதை தலைவருடைய உத்தரவின்படி நாங்க அதுக்கு சேர்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகிகளும் ரசிகர்களும் மக்களும் எப்படி ஆதரவு கொடுக்கறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆதரவு நாங்க சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே அதை பார்த்திருப்பீங்க. மிக சிறப்பாக வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியும். கட்சியா நம்ம இப்ப கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்ப கட்சியில எத்தனை பொறுப்புகள் இருக்கு? ஏன்னா தலைவர், பொதுச் செயலாளர் தவிர வேற என்ன மாதிரியான பொறுப்புகள்லாம் இருக்கு? மொத்தம் எத்தனை மாவட்டங்களா நீங்க இருக்கிறீங்க, செயல்படுறீங்க? எல்லா பொறுப்புகளும் மிக விரைவில் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பது இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அறிக்கையை எப்ப கொடுக்க போறீங்க? எடுத்துக்காட்டுனா கட்சிகள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கக்கூடாது, அதை தடை பண்ணணும், அதை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிருக்கு. இதுக்கு உங்க கருத்து என்ன சார்? இதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அவர்கள் எல்லா டிபேட்ஸ்லயும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதற்குண்டான பதில்களை சொல்லுவார். கட்சியா உருவானதுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் குறித்தோ, சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தோ கட்சியா தங்களுடைய கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? உறுப்பினர் சேர்க்கை பண்றதுனாலே சமூகத்துல நீங்க பணியாற்ற வந்துட்டீங்க. இப்ப கட்சியினுடைய கருத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லையா? இல்லைங்க, நீங்க பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாவே மீட்டிங்ல தான் இருந்தோம். இப்ப நீங்க பட்ஜெட் விஷயத்த நான் இது வரைக்கும் நான் பார்க்காம நான் எதுவும் அந்த கருத்து நானே சொல்லுவேன். எங்களுடைய அதான் நான் சொல்றேன், எதுவாக இருந்தாலும் அதிகபூர்வமான அறிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்க வெளியிடுவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இப்போ என்ன உள்ளார நாங்க பேசணுமோ அதையும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்பதையும் உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நான் அனுப்பியிருக்கிறேன். எப்பவுமே என்னைக்குமே அவர் தாராளமா எப்போ வேணாலும் சந்திப்பாருங்க. ரசிகர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால அவருக்கு எப்போ அது மாதிரி அவங்க படப்பிடிப்புல இருக்கிறாங்க, அது முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு எப்போன்றது அவங்க சொல்லுவாங்க. தலைவர் இல்லைங்க, இன்னைக்கு நாங்க எல்லா நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இதை நாங்க இன்னைக்கு அந்த தலைவருடைய உத்தரவுப்படி நாங்க அதை செஞ்சிருக்கிறோம். இந்த உறுப்பினர் சேர்க்கிறதும் உள்கட்டமைப்பு உண்டான வேலைகளை நாங்க இன்னைக்கு அந்த வேலைகளை நாங்க பார்த்திருக்கிறோம். ஆலோசனை இப்ப தொடர்ந்து திருப்பி இன்னும் ஒரு 2 மணி நேரம் எங்களுக்கு ஆலோசனை கூட்டம் போய்கொண்டிருக்கும். அதனால இதெல்லாமே அவருடைய தலைவருடைய கவனத்துக்கு எடுத்துருக்கோம். தேர்தல் ஆணையத்துல மறுபடியும் நம்ம கொடுத்திருக்கோமா? தேர்தல் ஆணையத்துல மறுபடியும் அதை மாற்றம். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்தோம். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்த விவரங்களை பகிர்ந்துக்குங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் தொடங்கியதற்கு பிறகாக அதிகாரப்பூர்வமான முதல் தலைமை நிர்வாகிகள் கூட்டம் என்பது பனையூர்ல இருக்கக்கூடிய அக்கட்சியின் தலைமை அலுவலகத்துல இன்று காலை 9 மணிக்கு தொடங்கியது. சுமார் 4 மணி நேரம், அதாவது மதியம் 1 மணி வரையில
இந்த ஆலோசனை கூட்டம் என்பது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில நடைபெற்றது. இந்த கூட்டத்துல 160ற்கும் மேற்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள், அதாவது மாவட்ட தலைவர்கள், அது மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொருளாளர்கள் உள்ளிட்ட அணி தலைவர்கள் என அனைவருமே கலந்து கொண்டனர். இதுல மிக முக்கிய ஆலோசனை எதுக்காக எடுக்கப்பட்டது என்றால், ஏற்கனவே ஆலோசனை குறித்து கூறும்போது உறுப்பினர் சேர்க்கை மற்றும் கட்சியின் உட்கட்டமைப்பை விரிவுபடுத்துவது குறிப்பான ஆலோசனைகள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான நடவடிக்கைகள் குறித்து இந்த ட்விட்டர் பக்கத்தின் வாயிலாக அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதுல தமிழக வெற்றி கழகத்தால நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்ட சிறப்பு செயலி உருவாக்கப்படும் என்றும், அந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை மாவட்ட, மாநகர, நகர, பேரூர், ஒன்றிய, ஊராட்சி, வார்டு வாரியாக முழுவீச்சில் நடத்தி புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தலைவரின் ஆணையை ஏற்று 2 கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கை நிர்ணயித்து உறுப்பினர் சேர்க்கை பணியில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுவது நமது முதற்கட்ட பணி என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மூலமாக விரைவில் முதற்கட்டமாக மகளிர் தலைமையிலான உறுப்பினர் சேர்க்கை அணி நிர்வாகிகள் அறிவிக்கப்பட உள்ளதாகவும், அந்த அணியுடன் இணைந்து புதிதாக நியமிக்கப்பட இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் ஆகியோர் முழு அளவுல இந்த உறுப்பினர் சேர்ப்பு ஒருங்கிணைப்பு பணிகள்ல ஈடுபட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு தேர்தலிலுமே புதிய வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தக்கூட சூழ்நிலையில தற்போது வெளியிட்டுள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாக்காளர்களிலுமே மகளிர் உள்ளிட்ட வாக்காளர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்களாக சேர்க்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாவட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் தங்களது நிர்வாகத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், பூத் கமிட்டி அமைத்து பூத் வாரியாக வாக்காளர்கள், கட்சி யார் எந்த கட்சியை சார்ந்தவர்கள், யார் யார் என்ற விவரங்களையும் சேகரித்து வைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே தலைவரின் உத்தரவின் பேரில் மாவட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் விதிக்கப்படும் நிபந்தனைகளை, கட்டுப்பாடுகளை ஏற்று செயல்படுவதை கடமையாக கருதிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரசியல் நிலைப்பாடு குறித்து தெளிவாக ஏற்கனவே அறிக்கை மூலமாகவே கட்சியின் தலைவர் விஜய் விலக்கியுள்ள நிலையில அதனை மாவட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அதனை தமிழக வெற்றி கழகத்தின் பெயர்ல போஸ்டர்கள், பிளக்ஸ், பேனர்கள் தயாரிக்கும் பொழுது பயன்படுத்தும் போது கட்சி தலைமையால வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் கழகம் தொடர்பான அதிகாரப்பூர்வ நியமனங்கள், அறிவிப்புகள் அனைத்து கழக தலைவர் அவர்களது ஒப்புதலுடன் பொதுச் செயலாளர் அவர்களால் கழகத்தின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள்ல வெளியிடப்படும் என்பதையும் மாவட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு நமது இலக்கான 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக இந்த 3 பக்க அறிக்கை விளக்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவாக இந்த கட்சிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கென 2 கோடி உறுப்பினர்களை இந்த செயலியின் மூலமாகவும், அதே போல தமிழ்நாடு முழுவதும் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் மூலமாகவும் நிரப்பிட வேண்டும் என்பதுதான் மாவட்ட செயலாளர்களுக்கு பொதுச் செயலாளர் தலைவரின் வாயிலாக கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தலாக இருந்திருக்கிறது. இதை தவிர்த்து அரசியல் கட்சி பணிகள், அடுத்த கட்டமாக கட்சியின் அடிப்படை மேம்பாடுகள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. மணிகண்டன், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.